இந்த ஐஇஏ, அதாவது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, இவங்க இப்ப என்ன சொல்றாங்க, ஏங்க கடந்த சில தசாப்தங்களா நாம இது மாதிரி ஒரு எனர்ஜி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நாம இப்பதான் விட்னஸ் பண்றோம். அவ்வளோ பெருசா இருக்கு. இந்த உலகம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 மில்லியன்ஸ் பேரல்ஸ் ஆஃப் ஆயில இழந்துகிட்டு இருக்கு. அந்த ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, அதோட நம்பர்ஸா தான் இதை சொல்றாங்க. இது ஆக்சுவலா 1970ஸ்ல ஏற்பட்ட அந்த ஆயில் ஷாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த அதிர்ச்சி, எண்ணெய் பேஸ் பண்ண அதிர்ச்சி, அதை விட பல மடங்கு அதிகமா இருக்குன்ட்டு ஐஇஏவே இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயத்த ஐயோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ ஆச்சு 1970ஸ்ல புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களே எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை, சொல்ல மறந்த கதை. அதை பத்தி இப்ப தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அப்பயும் போர் தான் காரணம். அப்பயும் இஸ்ரேல் தான் அதுல மையக்கரு. அப்பயும் இஸ்ரேலை காக்க அமெரிக்கா தான் பிரச்சனை ரொம்ப பெருசா வர பண்ணாங்க. அமெரிக்கன்ஸ் அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. ஏதோ இப்ப சொல்ற மாதிரி இருக்குல்ல, ஆனா அப்ப இதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1974ல தான் இந்த ஐஇஏ அமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்குனாங்க. எப்படி இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த உலகம் 3வது உலக போரை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச பஞ்சாயத்து மேடையா ஐநா சபையை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி கான்செப்ட்ல தான் 1973ல ஏற்பட்ட ஒரு பெரிய கிரைசிஸ், ஆயில் கிரைசிஸ். இதுக்கப்புறம் இன்னொரு கிரைசிஸ் உலகம் பாத்திரக்கூடாதுன்ட்டு தான் இந்த ஐஇஏவை உருவாக்கி இருந்தாங்க. ஆனா அதே ஐஇஏ தான் இப்ப ஐயோன்னு கதற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. உருவாக்குனதுக்கே காரணம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா?